குன்றிருக்கும் இடமெல்லாம் குகனிருக்கும் இடம் என்று கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இங்கோ வயல்களும் தென்னை மரங்களும் வாழை மரங்களும் சூழ்ந்த விவசாய நிலப்பகுதியில், இயற்கையோடு இயற்கையான சமவெளி பகுதியில் திருவருள் புரிகிறார் முருகப்பெருமான். தாய் தந்தையே முதல் தெய்வம் என்று வழிகாட்டிய ஸ்தலம். தந்தையாகிய சிவபெருமானை பூஜிப்பதற்கென்றே குளத்தை உருவாக்கி அக்னி தீர்த்தம் என்று பெயரிடப்பட்டு பூஜித்து வந்த ஸ்தலம். அருணகிரிநாதருக்கு மயில் மீது அமர்ந்து காட்சி கொடுத்த ஸ்தலம். சுவாமி கிருபானந்த வாரியாரின் சேவையில் இடம்பெற்ற ஸ்தலம். தத்து கொடுத்து திரும்பி பெறுதல் என்ற சிறப்பை பெற்ற ஸ்தலம் என்று பல வடிவங்களில் வடிவேலனை நாம் தரிசிக்கலாம். அது வேறு எதுவும் அல்ல, அருணகிரிநாதரின் பாட புகழ் பெற்ற வயலூர் முருகன் கோவில். சோழர்களின் ஆட்சி காலம் அது. வேட்டைக்கு சென்ற சோழ மன்னன் தாகத்தோடு ஓரிடத்தில் அமர அங்கு 3 கிளைகளுடன் காட்சி தந்ததாம் ஒரு கரும்பு. அதனை ஒடித்த போது ஒரு கரும்பிலிருந்து ரத்தம் கொட்ட பதறிப்போன மன்னன் உடனடியாக அந்த இடத்தை தோண்ட அங்கு லிங்க ரூபத்தில் எம்பெருமான் சிவபெருமானை கண்டான். கண்டவுடன் வேதனையுற்ற மன்னன் பெருமானிடம் வேண்டிக் கொண்டு அவருக்கு அங்கு ஒரு கோயில் கட்ட நினைத்தான். ஆனால் அவரது ஆசையோ ஈடேறவில்லை. அதன் பின்னர் சுவாமி சிறு கோயிலாக எழுந்து அருள் பாலித்தார். திருக்கோவில் என்னவோ சிவபெருமானுக்கு வந்தது. ஆனால் இங்கு புகழ் பெற்றதெனவோ அவரது குமரன், நமது அழகு குமரன். இங்கு கந்தன் தனது வேளால் குத்தி ஒரு திருக்குளத்தை உருவாக்கி தந்தையாகிய சிவபெருமானை வழிபட்டதாக புராணங்கள் கூறுகின்றன. அதற்கு அக்னி தீர்த்தம் என்றும் பெயரிடப்பட்டுள்ளது. அந்த தீர்த்தம் அக்னி தேவனும் வழிபட்டதால் ஆலயத்தின் சிவபெருமான் அக்னீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார். அம்மையோ ஆதிநாயகி என்று அழைக்கப்படுகிறார். இந்த வயலூரின் சிறப்பே அருணகிரிநாதருக்கு முருகப்பெருமான் மயில் மீது அமர்ந்து காட்சி கொடுத்து திருப்புகழ் பாட வைத்ததுதான். சும்மா இரு சொல்லற என்று சொல்லி வா என் புகழ் பாடு என அருள் சுரந்து அருணகிரிநாதருக்கு முன்மொழிந்து தந்த இடம் இந்த வயலூர். அருணகிரிநாதர் நீண்ட காலமாக தங்கியிருந்த முருகப்பெருமானை வழிபட்டு பாடி பரவசப்பட்ட இடம் இந்த வயலூர். தாய் தந்தையரே முதல் தெய்வம் என்பதை வழிகாட்டுதலுக்கு ஏற்ப கோவிலினுள் புகுந்ததுமே சிவபெருமானை காணலாம். இந்த திருத்தலத்தில் உள்ள கணபதி பொய்யா கணபதி என பெயர் கொண்டுள்ளார். இவரிடம் வேண்டினால் பொய்க்காது என்பது நம்பிக்கை. வயலூர் முருகனை வழிபட்டு இரவா புகழை பெற்றார் அருணகிரிநாதர் என்ற பெருமையும் இந்த தலத்திற்கு உண்டு. பழனி, திருச்செந்தூருக்கு வேண்டுதல் வைத்தவர்கள் இந்த கோயிலில் வந்து தங்கள் நேர்த்தி கடனை செலுத்தலாம். ஆனால் வயலூரானுக்கு வைத்த வேண்டுதலை வேறு கோயிலில் செலுத்த முடியாது. அசலோடு வசூலித்து விடுவான் இந்த வடிவேலன் என்பது மக்கள் நம்பிக்கை. தத்து திருப்புதல் என்ற நேர்த்திக்கடன் இந்த கோயிலின் வழக்கமாக உள்ளது. தோஷமுள்ள குழந்தைகள் குறிப்பிட்ட காலம் வரை கோயிலுக்கு தத்து கொடுத்தாலும் உரிய காலம் முடிந்ததும் தத்து திருப்புதலும் செய்கிறார்கள். திருமண பரிகார ஸ்தலமாகவும் வயலூர் இருக்கிறது. வரம் தருவான் வயலூரான் என்பதற்கிணங்க இங்கு வரும் பக்தர்களின் ஏராளமான பிரச்சனைகள் தீர்க்கப்படுகின்றன. இந்த கோவிலுக்கும் கிருபானந்த வாரியாருக்கும் நெருக்கமான தொடர்பு உண்டு. இந்த கோயிலின் கோபுரம் அமைக்க வாரியார் நிதி திரட்ட பெருமுயற்சி செய்தார். இதனால் கோயில் அறக்கட்டளை குழுவில் சுவாமி கிருபானந்த வாரியார் இருந்தார். கடன் தொல்லையோ, பிள்ளைகளுக்கான வேண்டுதல்களோ, திருமண பரிகாரங்களோ எதுவானாலும் வந்தவர்களின் மனம் குளிர வைக்கிறான் இந்த வயலூர் முருகன். வைத்த கண் வாங்காமல் பார்க்க வைக்கும் இந்த வடிவேலனை, வயலூர் நாயகனை கண்குளிர பார்த்துவிட்டு வந்தவர்களின் மனங்களையும் இவர் ஆட்சி செய்து வருகிறார். இவ்வளவு அழகான வயலூரை உறையூர் கூற்றத்து வயலூர், தென்கரை பிரமதேய நந்தி வர்ம மங்கலம், ராஜகம்பீர வளநாடு,
மேலை வயலூர் என்று கூட குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆக இத்திருக்கோவில் ஆதிநாதர், ஆதிநாயகி மற்றும் பொய்யா கணபதி மற்றும் முருகன் வள்ளி தெய்வானை சமேதராக காட்சி தரும் அழகிய திருக்கோவில். இங்குள்ள திருக்குளம் சக்தி தீர்த்தம் என்றும் அழைக்கப்படுகிறது. எண்ணினாலும் தரிசித்தாலும் எண்ணிலடங்கா பேறுகளை அள்ளித்தரும் வயலூர் முருகப்பெருமானை முடிந்தவர்கள் நேரில் தரிசிக்க நலம் பெருகும், வளம் தலைக்கும் என்பது கிருபானந்த வாரியார் சுவாமிகளின் வாக்கு. அவரின் வாக்கு கேட்ப நம்மால் முடிந்தளவு சென்று சுவாமியை தரிசித்து எல்லா பலன்களையும் பெறுவோம். நன்றி.